வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல் திராவிட கட்சிகள் ரெண்டுமே திமுக, அதிமுக தோல்வியை தழுவியிருக்கு. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஸோ 60 வருட பாரம்பரியம் கொண்ட திமுக, அதிமுக தோல்விக்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் அலச போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேக்குள்ளே போகலாம். 1972 அந்த கட்சி ஆரம்பித்து 1977 அவங்க ஆட்சிக்கு வராங்க. எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2016 இறக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஏடிஎம்கேக்கு நோ விக்டரி. 2016 ஜெயலலிதா இறக்குறாங்க. 2021 அவங்களோட ஆட்சி முடியுது. ஸோ 2021 அவங்களால எந்த விதமான ஒரு விக்டரியுமே அந்த கட்சியால் பெற முடியுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கரிஸ்மேட்டிக் லீடர் மிஸ்ஸிங். ஸோ ஏடிஎம்கே கட்சியில் அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த கட்சியில் யாரும் கிடையாது. ஸோ இபிஎஸ் இஸ் நோ லாங்கர் மேட்ச் டு ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதுக்காக திரும்ப ஒரு நடிகர் தான் அந்த கட்சிக்கு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். இல்லை அந்த கட்சியோட அந்த கரிஸ்மேட்டிக் லீடரை மேட்ச் பண்ணுற அளவுக்காவது இபிஎஸ் வளர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் அந்த அளவுக்கு அவர் வளரலைங்கிறதும், பட் அவர் யதார்த்தமாக இருக்கிறார், ஒரு விவசாயி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம். பட் நாம் ஒரு லீடர்னால் அந்த கெத்தாக மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்றத மனசில் நாம் பதிய வச்சுட்டாங்க. ஸோ அந்த பதிய வச்சதோட எஃபெக்ட் டிவிக்கே நல்லாவே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் சொல்லலாம். செகண்ட் ரீசன், அண்டர் எஸ்டிமேட்டட் டிவிக்கே. ஸோ டிவிக்கே ஜெயிக்காது, அது சும்மா இது மட்டும்தான் இருக்கும், ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இந்த அண்டர் எஸ்டிமேட் டிவிக்கே டிஎம்கேவுமே பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அண்டர் எஸ்டிமேட்டட் டிவிகே. அது எமோஷ்னலாக அவங்க டிவிக்கே கூட கனெக்ட் ஆகிருக்காங்க பீப்புள், எஸ்பெஷலி லேடிஸ் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. அது தப்பு ரைட்டுங்கிறது வேறு விஷயம். அந்த எமோஷ்னல் சென்டிமெண்ட்டை உடைக்கிறதுக்கு இதுக்கு மேலே டிஎம்கே, ஏடிஎம்கே ரொம்ப கஷ்டப்படணும். அது அவங்க வெயிட் அண்ட் வாஷ் தான் பண்ணணும். எமோஷ்னல் கனெக்ஷனை உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ரிலேஷனில் இருக்கிறாங்க, எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டா அவங்களால அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ டிவிக்கே கூட தமிழ்நாடு பீப்புள் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள், எஸ்பெஷலி உமன். ஸோ அதை உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம். அதை எப்படி ஏடிஎம்கே எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். அண்ட் தேர்ட் ரீசன், ஏடிஎம்கே பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க எதுவுமே எக்ஸ்போஷர் பண்ணலை. ப்ராப்பரான எக்ஸ்போஷர், அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. லெட் இட் பி 7.5 ரிசர்வேஷன், இந்த நீட்டு அதுவாக இருக்கட்டும், இல்லை 11 மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனில் பண்ணது ஏடிஎம்கே, ரைட் ஃப்ரம் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து இபிஎஸ் வரைக்குமே. பட் அதை கரெக்டான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. அதை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த இதை கொண்டு போய் அவங்க சேர்க்க ரொம்ப தவறிட்டாங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், நோ ப்ராப்பர் ஐடிவி. ஒரு கட்சி, ஒரு டிஜிட்டலில் ஒரு உலகமே இயங்கிட்டு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஐடி விங்கே இல்லாமல் படு கேவலமாக எதுவுமே இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேன்னு பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கேவாக தான் இருக்கும். ஸோ ஐடி விங்குன்றது எதுவுமே இல்லாமல் வச்சுருக்கிறது மிகப்பெரிய மைனஸ். அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் வேர்ல்டு, அந்த இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஏதோ போனால் போகுது, நாம்சேக்குக்கு அவங்க வச்சுருக்குறாங்க. அன்னொன்று த லாஸ்ட் ரீசன் கேன் பி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, மாவட்ட செயலாளர்கள் மாற்றாமே வச்சுருக்குது. காலங்காலமாக இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஜெயலலிதா இருந்தப்போ அடிக்கடி மாற்றினதுனால அது ஓகேன்ற மாதிரி தெரிஞ்சுது. பட் இப்போ திரும்ப அதே பழைய ஆட்கள் தான் மாவட்ட செயலாளர்கள். அவங்க யங்கேஜ்டு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஏஜ்டு பர்சனாகவே இருக்காங்க. தற்போது இருக்க இளைஞர்கள்கிட்ட அவங்களுக்கான கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஏடிஎம்கேவோட சர்க்கிள்கள்னு சொல்லலாம். மூவிங் ஆன் டு த ஒன், டிஎம்கேக்கு வந்தோம் அப்படின்னா, த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தி அண்டர் எஸ்டிமேட்டட் டிவிகே. ஏன்னா டிஎம்கே கிட்டே இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த மீடியா பவர் ஹவுஸ் எல்லாம் வச்சு என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது அண்டர் எஸ்டிமேட்டட் டிவிக்கு அவங்க இப்படிலாம் வருவாங்க அப்படின்னு அவங்க கணிச்சு கூட பார்த்துருக்கல.
அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் லாஸ் இன் கொளத்தூர் இஸ் சம்திங் ஷாக்கிங் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் தான் சொல்லணும். அது நம்மளுக்கு அந்த கட்சி பிடிக்கலன்றது செகண்டரியான விஷயம். பட் ஸ்டாலின் லாஸ் இன் கொளத்தூர் இஸ் சம்திங் அன்னேபிள் டு டைஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். டிவிகேயில் ஒன்றுமே இருக்காத ஒரு காமெடி நடிகர்லாம் ஜெயிக்கிறதுங்கிறது அதுதான். தட் இஸ் த டெமோக்ரஸி, தட் இஸ் த டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா காமராஜருமே தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் ஃபார் டிஎம்கே லாஸ் இஸ் தி அண்டர் எஸ்டிமேட்டட் டிவிகே எ லாட். செகண்ட் ஒன், டிஎம்கேன்றது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியாக இருந்தது 2021 கலைஞருக்கு அப்புறம் அது கார்ப்பரேட் கம்பெனிக்காக தார வார்க்கப்பட்டது. 2021 பிரசாந்த் கிஷோர் ஆரம்பித்த ஐபேக் நிறுவனத்துக்காக தரப்பட்டது. 2026 பெண் நிறுவனம் அப்படின்றதுக்காக தரப்பட்டது. பெண் நிறுவனம் சொல்கிறது தான் மீடியாவில் வெளியே வந்தது. பெண் நிறுவனம் தான் ஆட்சியே நடத்திட்டு இருந்தது. ஸோ அது ஓரளவுக்கு எல்லாமே கணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பீப்புள் கனெக்ஷன் வித் டிஎம்கே சீம்ஸ் டு பி கிராஜுவலி டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் தென் தேர்ட் ஒன், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். கூட்டணி கட்சி விஷயத்தில் டிஎம்கே ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன்ற நிலைமைக்கு அவங்க டிஎம்கே போர்ட்ரே பண்ணது டிஎம்கே வீக்காக இருக்குன்றது அவங்களே காமிச்சிக்கிட்டாங்க. காங்கிரஸ் அவங்க வெளியே தள்ளி விட்டுருந்துருக்கலாமோ அப்படின்றது. தள்ளி விட்டுருந்தா அது என்ன ஆயிருக்குன்றது அது செகண்டரி தாட். பட் 20 கட்சி கொண்ட ஒரு கூட்டணி, பட் அந்த கூட்டணி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அங்கே எங்கேயுமே டிஎம்கேக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நிறைய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஸ்டால்வாட் எல்லாமே தோற்றுருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெமோக்ரஸி ஜனநாயகத்தில் அது சாதாரண விஷயந்தான். அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ரிசைட்ஸ் இந்த டிஎம்கே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த நீண்ட நாள் நெடுநாள் சண்டைகளை அது பழித்தீர்க்க உதவி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். நிறைய மாவட்ட செயலாளர்கள் பீப்புள்கிட்ட டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறத விட டிஸ்ரெஸ்பெக்டாகவே நடந்திருக்காங்க. அந்த பேச்சு பொருள் நாங்கள் போட்டதுனால தான், நாங்கள் இருந்ததுனால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சு, நாங்கள் போட்டோம் எல்லாமே ஏதோ நாங்கள் தந்துட்டோம், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அந்த பெரிய அந்த மனப்பான்மையோடு பேசுகிறது. எக்ஸாம்பிள் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒயிட் பேப்பர் கேட்டதுக்கு வெள்ளை பேப்பர் காமிச்சு தான் ஒயிட் பேப்பர்னு தெனாவட்டா சொன்னதெல்லாம் அரகன்ஸோட உச்சம். அது நம்ம அது எப்படியுமே அது ஏற்றுக்கவே முடியாது. அந்த அரகன்ஸ் தட் ஹஸ் பெய்ட் ஆஃப். சென்னை டிஎம்கேவோட ஃபோர்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தது. அதேமாதிரி கொங்கு பெல்ட் ஏடிஎம்கேவோட ஃபோர்ட்டுன்னு சொல்லியிருந்தது. இப்போ இந்த 2 ஃபோர்ட்டுமே 2 கோட்டையுமே 2 கட்சியையுமே தகர்த்துட்டாங்க டிவிகே அப்படிங்கிறது. சென்னையெல்லாம் டிஎம்கே விட்டு போகும் அப்படிங்கிறது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கி டிவிகே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தேர் இஸ் சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் இன் த டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிகாரிகள் சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு ஆட்சி நடத்துனதுனால இதனுடைய விளைவை டிஎம்கே சந்திச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும். இல்லை தகவல்கள் சரியான நபர் மூலமாக சரியான இடத்துக்கு போய் சேரவில்லைன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவங்கள தே ஆர் த லீடர். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு பிடிக்கலன்றது செகண்டரி. பட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு அவங்க பண்ணாதது அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. தே ஹவ் டன் எ லாட் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அது நம்ம இங்கே இருந்துக்கிட்டு 1008 குறை நம்ம என்ன வேணால் சொல்லலாம். பட் வென் யூ மூவ் டு த அதர் ஸ்டேட்ஸ், எஸ்பெஷலி நார்த் இந்தியா ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் டிஎம்கே ஏடிஎம்கேவோட அருமை என்னங்கிறத தெரியும். அஃப்கோர்ஸ் டிவிகே வந்திருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணதை அவங்க கண்டினியூ பண்ணணும். அந்த சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் இன்க்ளூசிவோடு அவங்க டெவலப் பண்ணணும். டிவிகே செட் தே வில் பி கரப்ட் ஃப்ரீ. நாங்கள் கரப்ஷன் ஊழல் அற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன தான் ப்ளஸ் இருந்தாலும் மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுறது ஊழல். ஸோ அந்த ஊழலற்ற ஆட்சியை டிவிகே தருன்றதை நம்புவோம். அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே திரும்பவும் ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா ஒரு ஆட்சி ஜனநாயகத்தில் நடக்கணும் அப்படின்னா ஆட்சி மட்டும் நல்லா இருந்தால் போதாது. தி ஸ்ட்ராங் அப்போசிஷன் இஸ் த கீ டு த சக்ஸஸ் ஆஃப் த கவர்னன்ஸ். அதுதான் முக்கியம். ஒரு பலமான எதிர்க்கட்சி தான் ஒரு நல்ல ஆட்சியை வழி நடத்தவே முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங் அப்போசிஷனாகவும் டிஎம்கே ஏடிஎம்கே வரணுங்கிறது தான் எல்லாரோடைய இதுவும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு டிவிகே அண்ட் திஸ் இஸ் நாட் த எண்ட். Hope DMK and ADMK will
retrieve or come soon. Thank you for watching the video.